ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு போதிபார் நீட் அகாடமி திருவண்ணாமலை. இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் எக்ஸாமினேஷன்ஸில் பயாலஜியில் சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்க போகுது, எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு எவ்வளோ கொஷின்ஸ் வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ரிடிக்ஷன்ஸ்ன்றது கன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. மேபி 1 or 2 கொஷின்ஸ் ஆட் ஆகலாம், 1 or 2 கொஷின்ஸ் வந்து ரெடியூஸும் ஆகலாம். ஸோ இது எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, லாஸ்ட் 5 years நீட் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்ட கொஷின்ஸுடைய ஆவரேஜை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். எல்லா சாப்டர்ஸும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம படிக்கணும், எல்லா சாப்டர்ஸையும் நம்ம படிக்கணும், எல்லா லைன் பை லைன் நீ என்சிஆர்டியை தரவு பண்ணணும். அதில் இதெல்லாம் நிறைய கொஷின்ஸ் வருது, எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் வந்து அதிகமான கொஷின்ஸ் வருதோ அதுக்கு நம்ம மோர் கான்சன்ட்ரேஷன்ஸ் கொடுத்து படிக்கணும். அதற்கான சின்னதான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது, சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாட்னியில் பார்க்கலாம். பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன்ஸில் வந்து 2 கொஷின்ஸ், அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸில் 3 கொஷின்ஸ், செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் 2 கொஷின்ஸ், ரெஸ்பிரேஷன் பிளான்ஸில் 2 கொஷின்ஸ், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேரில் 2 கொஷின்ஸ், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்ஸில் 4 கொஷின்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன சாப்டர்ஸை விட அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, செல் சைக்கிள் அண்டு செல் டிவிஷன்ஸில் 4 கொஷின்ஸ். மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் தான் நம்ம வந்து ரொம்ப டஃபஸ்ட்டு சிலபஸ், டஃபஸ்ட் சாப்டர்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். பட் அதுலேருந்து தான் நான் அதிகமாக கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ், இந்த சாப்டர்ஸுமே ரொம்ப அதிகமான கொஷின்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 5 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ்லேருந்து 3 கொஷின்ஸ், ஈகோசிஸ்டம்லேருந்து 2 கொஷின்ஸ், மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து 4 கொஷின்ஸ். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 கொஷின்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ், லிவிங் வேர்ட்லேருந்து கொஷின்ஸ் வரலாம், வராமல் போகலாம். பிளான்ட் கிங்டத்துலேருந்து 2 கொஷின்ஸ், பயாலஜி கிளாசிஃபிகேஷன் வந்து 1 கொஷின்ஸ், ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்லேருந்து 2 கொஷின்ஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் நாயர் பிளான்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ். இது வந்து பாட்னிக்கான இன்ஃபர்மேஷன், பாட்னிக்கான கொஷின்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜுவாலஜி. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸில் 4 கொஷின்ஸ். ஆல்மோஸ்ட் ஃப்ராகு, காக்ரோச் ரெண்டுமே நம்ம இம்பார்ட்டன்ஸாக படிக்கணும். ஸோ ஃப்ராக் வந்து ஆடட் சிலபஸில் இருக்குது 2025. ஸோ அதனால் நம்ம கவனமாக படிக்கணும். 24லேயுமே இருக்குது, ஆல்மோஸ்ட் 25 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லோகமோஷன் மூவ்மெண்ட்ஸில் 3 கொஷின்ஸ், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனில் 2 கொஷின்ஸ், எவல்யூஷன்ஸில் 3 கொஷின்ஸ், பயோமாலிகுல்ஸில் 5 கொஷின்ஸ். இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா பயோமாலிகுல்ஸ்லேருந்து 5 கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணலாம். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்லேருந்து 4 கொஷின்ஸ், ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸில் 2 கொஷின்ஸ், எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷனில் 2 கொஷின்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் 4 கொஷின்ஸ், பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம எந்த சாப்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ்க்கு கொடுக்கணும். ஏன்னா அங்கேயே 6 கொஷின்ஸ் வருது, இங்கேயுமே 6 கொஷின்ஸ் வருது. ஸோ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்லேருந்து 3 கொஷின்ஸ், பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் 4 கொஷின்ஸ். ஆல்மோஸ்ட் நீங்கள் பயோடெக்னாலஜி யூனிட்ஸ் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 கொஷின்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அனிமல் கிங்டத்துலேருந்து 5 கொஷின்ஸ். ஸோ நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்லேருந்து 1 கொஷின்ஸ், கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன்லேருந்து 2 கொஷின்ஸ். தட்ஸ் ஆல் அபவுட் த ஜுவாலஜி. So all the best for all the NEET aspirants 2025. Thank you. ஸோ இந்த சேனல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. நீட் பற்றின அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு போதிபார் யூடியூப் சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.